எல்கானா. அதிகாரம் 1. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் குடும்பத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பனாரின் பெயர் எல்கானா. இவர் ஒரு லேவியர். இவர் கோகாத்தியரின் குடும்பத்தை சேர்ந்தவர். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரோகாமின் குமாரன். இவன் ஏலியேலின் குமாரன். இவன் தேவாகின் குமாரன். 1 நாளாகமம் 6:33-34. சாமுவேலின் முன்னோர்களில் ஒருவராகிய சூப் என்பவர் எப்ராயிமர். இவர் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். அது எப்பிராத்தா என்று அழைக்கப்படுகிறது. யூதாவில் உள்ள எப்ராயிம் ஊரை சேர்ந்தவர்கள் எப்பிராத்தியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ரோத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். ரூத் 1:2. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகளான ஏரோகிமின் புத்திரன் என்று சாமுவேலின் முன்னோர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயீம் என்பதற்கு காவல் காக்கிறவர்களின் 2 உயர்ந்த ஸ்தலங்கள் என்று பொருள். இந்த பட்டணத்தில் உள்ள காவல் கோபுரங்கள் 2 உயர்ந்த மலைகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோபுரங்களில் இருந்து காவல்காரர்கள் எப்போதும் காவல் காத்துக் கொண்டிருப்பார்கள். இதன் மறுபெயர் ராமா. எல்கானா என்னும் பெயருக்கு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் என்று பொருள். இவர் சாமுவேலின் தகப்பனார். யூதாவில் உள்ள எப்ராயிம் ஊரிலே சாமுவேலின் முன்னோர்களான லேவியர்கள் இங்கு முதலாக குடியேறினார்கள். அதன் பின்பு காலப்போக்கில் லேவியரில் ஒரு பிரிவினர் எப்ராயிம் மலை தேசத்திற்கு குடியேறி போனார்கள். சாமுவேலின் தகப்பனாராகிய எல்கானா லேவியரின் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். இவர் ராமதாயீம் அல்லது ராமா என்னும் ஊரைச் சேர்ந்தவர். ராமதாயீம் என்னும் பெயருக்கு இரட்டை ராமா என்று பொருள். ராமதாயீமில் 2 ஊர்கள் உள்ளன. ஒன்று எப்ராயிம் மலை தேசத்திற்கு மேலே இருக்கிற ராமா என்னும் ஊர். மற்றொன்று இந்த மலை தேசத்திற்கு கீழே இருக்கிற ராமா என்னும் ஊர். எல்கானாவின் குடும்பத்தார் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் எல்லா குடும்பத்தாருமே கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாய் லேவியரின் குடும்பத்தார் கர்த்தரிடத்தில் மிகுந்த பயபக்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் உள்ள மற்ற குடும்பத்தாருக்கு முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். எல்கானா சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவார். சாமுவேல் தீர்க்கதரிசியே கர்த்தரை சேனைகளின் கர்த்தர் என்று முதலாக அழைத்தவர். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக சாமுவேல் கர்த்தரை இவ்வாறு அழைக்கிறார். சாமுவேலின் காலத்திலே சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலத்திருந்தார்கள். அவர்கள் அநேகராய் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பலவீனராய் ஒடுங்கி போயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய கர்த்தரை பற்றி தியானிக்கும் போது அவரை சேனைகளின் கர்த்தராக தியானிக்க வேண்டும். பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா சேனைகளுக்கும் கர்த்தரே அதிபதியாய் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்கானா ஒரு லேவியர். அவர் ராமதாயிம் என்னும் கிராம பகுதியை சேர்ந்தவர். இவருடைய காலத்திலே கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே இருக்கிறது. ஆனால் எல்கானாவுக்கு சீலோவிலே குடியிருப்பதற்கு வாசஸ்தலம் இல்லை. இவர் ஆசரிப்பு கூடாரத்திலே தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற லேவியருடைய ஊழியத்தை செய்வதற்கு ராமதாயிமிலிருந்து சீலோவுக்கு போய் வருவது வழக்கம். எல்கானா சீலோவுக்கு போகும்போது ஒரு ஆசாரியரைப் போலவோ லேவியரைப் போலவோ ஆசரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரரைப் போலவோ போக மாட்டார். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திற்கு எப்படி போவார்களோ அப்படியே எல்கானாவும் போவார். எல்கானா சீலோவுக்கு போவதை பார்த்து ராமதாயிம் ஊரில் உள்ள மற்ற ஜனங்களும் உற்சாகமடைந்து அவர்களும் சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். எல்கானா ராமதாயிம் ஊரில் உள்ள இஸ்ரவேலர் எல்லோருக்கும் நல்ல முன்மாதிரியாகவும் எடுத்துக்காட்டாகவும் ஜீவிக்கிறார். இவருடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் குறைந்து போயிற்று. ஜனங்கள் கர்த்தரை விட்டு வெகுவாக விலகி போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் எல்கானா கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் ஜீவிக்கிறார். எல்கானா சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருகிறார். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். எபிரேய பாஷையில் கர்த்தர் யெகோவா சாபோத் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேலின் தேவன் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். இந்த வாக்கியம் வேதாகமத்தில் 257 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: 1 சாமுவேல் முதல் 1 நாளாகமம் வரையிலும் 19 தடவைகள், சங்கீதங்கள் 12 தடவைகள், ஏசாயா 53 தடவைகள், எரேமியா 74 தடவைகள், ஆகாப் 14 தடவைகள், சகரியா 53 தடவைகள், மல்கியா 24 தடவைகள், மற்ற சிறிய தீர்க்கதரிசிகள் 8 தடவைகள். ஏலி என்னும் பெயருக்கு என் தேவன் என்று பொருள். இவர் இஸ்ரவேலின் 15வது நியாயாதிபதியும் 7வது பிரதான ஆசாரியனும் ஆவார். இவர் இஸ்ரவேல் தேசத்தாரை 40 வருஷங்களுக்கு நியாயம் விசாரித்தார். ஓப்னி என்னும் பெயருக்கு குத்துச்சண்டை வீரன் என்று பொருள். இவன் ஒரு துன்மார்க்கமான ஆசாரியன். பினகாஸ் என்னும் பெயருக்கு சர்ப்பத்தின் வாய் என்று பொருள். இவன் ஒரு துன்மார்க்கமான ஆசாரியன். இவன் இஸ்ரவேலின் 3வது பிரதான ஆசாரியன். எஸ்ராவின் காலத்திலும் பினகாஸ் என்னும் பெயரில் ஒரு ஆசாரியன் இருந்தார். ஏலியின் 2 குமாரரும் துன்மார்க்கர். அவர்கள் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை அசுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் இருவரிடத்திலும் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை. ஆனாலும் எல்கானா வருஷந்தோறும் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் கர்த்தருக்கு பலியிடவும் சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திற்கு போய் வருகிறார். ஆசாரியர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய கடமைகளை பொறுப்பாய் செய்யவில்லை என்றாலும் எல்கானா தன்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை நேர்த்தியாய் செய்கிறார். எல்கானாவிடம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கிறது. அவர் ஆவிக்குரிய காரியங்களில் பக்தியோடு ஈடுபடுகிறார். ஆனால் அவருடைய குடும்பத்தில் பிரிவினையும் குழப்பமும் இருக்கிறது. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாள் என்னும் பெயருக்கு கிருபை உள்ளவள் என்று பொருள். பெனின்னாள் என்னும் பெயருக்கு முத்து என்று பொருள். எல்கானாவின் 2 மனைவிகளே
அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணம். எல்கானா கர்த்தர் நியமித்திருக்கிற விவாக பிரமாணத்தை மீறி 2 மனைவிகளை திருமணம் செய்திருக்கிறார். இதன் நிமித்தமாக புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? மத்தேயு 19:5. அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. மத்தேயு 19:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி மாத்திரமே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருப்பதை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி என்று இருக்கும்போது அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். ஆபிரகாம் குடும்பத்திலும் யாக்கோபின் குடும்பத்திலும் அவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்ததினால் அவருடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டாயிற்று. அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டானது போலவே இப்போது எல்கானாவின் குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டாயிற்று. எல்கானாவின் 2 மனைவிகளும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் இல்லை. அவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் காணப்படுகிறது. கர்த்தர் இவ்விருவரையும் ஒன்றுபோல் ஆசீர்வதியாமல் வித்தியாசமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பெனின்னாள் லேயாளைப் போல அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாள். பெனின்னாள் எல்கானாவுக்கு 2வது மனைவியாக இருந்தாலும் அவளுக்கு பிள்ளைகள் இருப்பதினால் அவள் குடும்பத்திலே சந்தோஷமாய் இருக்கிறாள். அன்னாளோ ராகேலை போல பிள்ளை அற்றவளாய் இருக்கிறாள். ஆனாலும் அவள் தன்னுடைய கணவனுக்கு மிகவும் பிரியமானவளாய் இருக்கிறாள். பெனின்னாள் அன்னாளை துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் அன்னாளை மனமடிவாக்குவாள். கர்த்தர் பெனின்னாளின் கற்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனாலும் எல்கானா அன்னாள் மீது அன்பாய் இருப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, அவள் வருத்தத்தில் இருக்கிறாள். அன்னாளுடைய சக்களத்தியாகிய பெனின்னாளும் அன்னாள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துகிறாள். இதனால் அன்னாளின் துக்கம் அதிகமாகிறது. பெனின்னாள் அன்னாளை மனமடிவாக்குகிறாள். இதனால் அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். எல்கானாவின் குடும்பத்திலே 2 மனைவிகளின் பிரச்சனைகளினால் குழப்பம் உண்டாயிற்று. அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்துவது எல்கானாவுக்கு மிகவும் கடினமாயிருக்கிறது. எல்கானாவின் குடும்பத்திலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அவர் கர்த்தருடைய ஆராதனையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். குடும்பத்தில் எல்கானாவின் 2 மனைவிகளும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டாலும் எல்கானாவோ சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருகிறார். எல்கானா சீலோவில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்திற்கு போகும்போது அவர் தனியாக போகாமல் தன்னோடு கூட தன்னுடைய 2 மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் சீலோவுக்கு அழைத்துக் கொண்டு போகிறார். பெனின்னாளும் அன்னாளும் குடும்ப காரியங்களில் ஒற்றுமையாய் இராமல் பிரிந்திருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பதில் ஒற்றுமையாய் இருக்கிறார்கள். குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் கர்த்தருடைய ஆராதனைக்கு தடையாய் இருக்கக்கூடாது. குழப்பங்கள் கர்த்தரை ஆராதிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிப்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும். பெனின்னாள் அன்னாளை துக்கப்படுத்தினாலும் விசனப்படுத்தினாலும் மனமடி வாக்கினாலும் எல்கானா அன்னாளை பிரியப்படுத்துவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் முயற்சி பண்ணுகிறார். சீலோவிலே எல்கானா பலியிடும் நாளிலே அவர் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பலியிட்டதை பங்கு போட்டு கொடுப்பார். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். அன்னாளுடைய துக்கம் நீங்க வேண்டும் என்பதும் அவள் ஆறுதலும் சந்தோஷமும் அடைய வேண்டும் என்பதும் எல்கானாவின் விருப்பம். எல்கானா கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்தினார். பலிபீடத்தின் அடியில் இரத்தத்தை சிந்தவிட்டு கொழுப்பை அக்கினியிலே தகனிப்பார். ஆசாரியனுக்கு மார்க்கண்டமும் வலது முன்னந்தொடையும் கிடைக்கும். மீதமுள்ள பகுதியை தானும் தனது குடும்பத்தாரும் பண்டிகை காலத்தில் போஷிப்பதற்காக எடுத்துக்கொள்வார். தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எல்கானா ஒரு பங்கை கொடுப்பார். ஆனால் அன்னாளுக்கோ அவர் இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். இஸ்ரவேல் புத்திரர் சமாதான பலிகளை செலுத்தும் போது அவர்கள் லேவியரையும் தரித்திரரையும் விதவைகளையும்
திக்கற்றவர்களையும் தங்களோடு போஜனம் பண்ண அழைப்பார்கள். ஸ்திரீகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் இந்த குறைபாட்டிற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதற்கு கர்த்தரே காரணம் என்று கூறும் வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. எல்கானா சீலோவிலே சேனைகளின் கர்த்தருடைய ஆசிரிப்பு கூடாரத்திலே நடைபெறும் எல்லா பண்டிகைகளுக்கும் தன்னுடைய முழு குடும்பத்தாரோடும் போவது வழக்கம். தன்னுடைய குடும்பத்திலே சமாதானம் நிரம்பியிருக்க வேண்டும் என்பதற்காக எல்கானா சீலோவிலே கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்துவார். அன்னாள் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு விசனப்பட்டு மனமடிவாய் இருப்பதினால் அவளுக்கு எவ்வாறு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பது எல்கானாவுக்கு தெரிந்திருக்கிறது. எல்கானா தான் கர்த்தருக்கு செலுத்திய சமாதான பலிகளை தன்னுடைய 2 மனைவிகளுக்கும் பங்கு கொடுப்பது வழக்கம். அப்போது எல்கானா அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். அவர் அன்னாளை அதிகமாய் சிநேகிக்கிறபடியினால் அவர் அவளுக்கு அதிகமான சலுகைகளை காண்பிக்கிறார். எல்கானாவை போலவே நாமும் நம்முடைய சிநேகிதர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அதிகமான பங்குகளை கொடுத்து நம்முடைய சிநேகத்தை உறுதி பண்ண வேண்டும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதில் நாம் அதிக நேரம் செலவு செய்து நம்முடைய நேரத்தில் அதிகமான பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெனின்னாளோ குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவளாய் இருக்கிறாள். அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விஷமத்தனமாய் இருக்கிறது. அன்னாளுடைய வேதனைகளை எவ்வாறு கூட்டுவது என்பதும் அவளுடைய துக்கத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பதும் பெனின்னாளுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. பெனின்னாளின் வாயில் இருந்து சமாதான வார்த்தைகள் புறப்பட்டு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்தும் வார்த்தைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வார்த்தைகளும் புறப்பட்டு வருகிறது. எல்கானா அன்னாளை சிநேகிப்பதும் பெனின்னாளுக்கு பிடிக்கவில்லை. எல்கானா தன் மீது மாத்திரமே சிநேகமாய் இருக்க வேண்டும் என்று பெனின்னாள் எதிர்பார்க்கிறாள். எல்கானா அன்னாள் மீது சிநேகமாய் இருப்பதை பார்த்து பெனின்னாள் அன்னாள் மீது பொறாமைப்படுகிறாள். கர்த்தரோ அன்னாளின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துகிறாள். பெனின்னாள் அன்னாளின் சக்களத்தி. பெனின்னாளுக்கு குமாரரும் குமார்த்திகளும் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அன்னாளுக்கோ இன்னும் ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. பெனின்னாள் அன்னாளை துக்கப்படுத்தும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். அன்னாளுக்கு இதுபோன்ற விசனம் பெனின்னாள் மூலமாக பல வருஷமாக தொடர்ந்து வருகிறது. பெனின்னாள் அன்னாளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அன்னாள் சீலோவில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாள் அழுவது எல்கானாவிற்கு மிகவும் துயரமாக இருந்தது. எல்கானா அன்னாளை மிகவும் நேசித்தார். 10 குமாரரை பார்க்கிலும் தான் அன்னாளுக்கு அதிகமானவன் என்று எல்கானா ஆறுதல் கூறுவது வழக்கம். பெனின்னாளுக்கு அன்னாளை எப்போது விசனப்படுத்த வேண்டும் என்பதும் நன்றாய் தெரிந்திருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் பெனின்னாள் அன்னாளை மிகவும் விசனப்படுத்துகிறாள். ஒருவேளை எல்கானாவின் வீட்டிலே பெனின்னாளும் அன்னாளும் ஒன்றாய் கூடியிராமல் தனித்தனியாக இருந்திருக்கலாம். அவர்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போதுதான் அவர்கள் இருவரும் ஒன்றாய் கூடி இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். எல்கானா கர்த்தருடைய ஆலயத்திலே அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்து தன்னுடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். பெனின்னாள் அதை பார்த்து அன்னாள் மீது பொறாமைப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே அவளை மணிவடிவாக்குகிறாள். எல்கானா அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தாலும் அன்னாளோ அதை சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். அன்னாள் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பது எல்கானாவின் விருப்பம். ஆனால் பெனின்னாளோ அன்னாள் துக்கமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அன்னாள் துக்கப்படுவதற்கும் விசனப்படுவதற்கும் மனமடி வடைவதற்கும் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் பெனின்னாள் யோசித்து செய்கிறாள். பெனின்னாள் தன்னை விசனப்படுத்துவதையும் மனமடிய பண்ணுவதையும் அன்னாளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்னாள் தன்னுடைய துக்கத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஏராளமான துக்கங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வரலாம். நாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் அடைய வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நமக்கு பலன். அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்தில் அழுகிறாள். அங்கே அவள் எல்கானாவுக்கு முன்பாக அழாமல் கர்த்தருடைய சமூகத்திலே அழுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அன்னாளைப் போலவே இக்காலத்தில் அநேக விசுவாசிகளுக்கு துக்கங்களும் பிரச்சனைகளும் அதிகமாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காமல்
தங்களுடைய துக்கங்களையும் தங்களை துக்கப்படுத்துகிறவர்களையும் நோக்கி பார்க்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்காமல் இந்த உலகத்திற்குள் துக்கமாய் இருப்பார்கள். உலக பிரகாரமான துக்கங்களையும் வேதனைகளையும் அதிகமாய் அனுபவிக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே சத்துருக்களாகி விடுவார்கள். கர்த்தர் மூலமாய் வரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே தடைகளாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று கேட்கிறார். விவாகத்தில் இணைந்திருக்கிற புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆவியும் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒருவர் வருத்தப்படும் போது மற்றொருவர் அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு உதவி செய்ய வேண்டும். எல்கானா தன்னால் முடிந்த வரையிலும் முயற்சி செய்து அன்னாளுடைய துக்கத்தை போக்குவதற்கு பிரயாசப்படுகிறார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அன்னாள் அதை நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறாள். அன்னாளின் வருத்தத்தை போக்கும் வண்ணமாக எல்கானா அவளிடம், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு சிலுவைகளும் இருக்கிறது, ஆறுதல்களும் இருக்கிறது. நம்முடைய சிலுவைகளையே நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு ஒருபோதும் ஆறுதல் உண்டாகாது. வாழ்க்கையின் துக்கங்களையே அதிகமாக தியானிப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆறுதல்களை தியானிக்க நமக்கு நேரம் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு துக்கங்களும் வேதனைகளும் உண்டு. அதே வேளையில் நமக்கு கர்த்தருக்குள் சமாதானமும் ஆறுதலும் உண்டு. நாம் துக்கப்படும் போது சமாதானத்தையும், நாம் சந்தோஷமாய் இருக்கும்போது துக்கத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். துக்கத்தையும் சந்தோஷத்தையும் சமமாய் பாவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய ஜீவியத்தில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. கர்த்தர் நம் மீது அன்பாய் இருக்கும்போது நம்முடைய சந்தோஷத்திற்கு நாம் சத்துருவாய் இருக்கக்கூடாது.